வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு குரு தினத்திலும் நமது ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய மிகவும் ஆழமான நம் வாழ்வியல் மாற்றத்திற்கான சிந்தனையை ஐயா அவங்க நமக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு. மகரிஷி அவர்கள் சொன்ன தத்துவத்துல ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அப்படின்னா அது இறை நீதி அப்படின்னு சொல்லலாம். அதை மகரிஷி அவங்க ஒவ்வொரு உரையிலையுமே வந்து வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லிட்டே வந்திருப்பாங்க. அது ஐயா அவங்களும் மிக அற்புதமாக நமக்கு விளக்குவாங்க. அதையெல்லாம் கேட்பதற்கு நாம பெரும் பாக்கியம் செய்திருக்கோம் தான் நினைக்கிறேன். அந்த விதத்துல இந்த இறை நீதி அப்படிங்கிற ஒன்றை அறிந்து கொண்டால் மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீக்கிவிட முடியும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த விதத்துல ஐயா அவங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு சிந்தனை நமக்கு வழங்கியிருக்காங்க. ஐயா அவங்கள இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரண். இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களையும், அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த உங்க மதம் சொன்னது மாதிரி இந்த இறைநீதி என்பது அவசியம் அனைவரும் அறிந்திருக்கணும். இந்த இறைநீதியை சரியா புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையில நாம பயன்படுத்துறோம்னு சொன்னா மேன்மையடையலாம். எல்லா துறையிலும் மேன்மையடையலாம், வியாபாரத்திலையும் மேன்மையடையலாம். இறுதியாக நாம் அடைய வேண்டிய மேன்மை தன்னை உணர்தல், நமது உண்மையை உணர்தல். அது பெரிய விஷயம். இன்னைக்கு பூமியில கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி. இதுல எத்தனை பேர் தன்னை உணர்ந்தவர்கள்? தன்னை உணர வேண்டும் என்கிற எண்ணமே பெரும்பாலும் யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கோணத்துல யாரும் சிந்திக்கல. சிறு வயசுல அந்த சிந்தனை யாரும் தூண்டல. அப்போ இறை நீதியை புரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த இறைவன் என்ற சொல் எதை குறிக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும், இறைவனை பற்றி பல கருத்துக்கள், ஒன்று இரண்டு அல்ல, பல பல கருத்துக்கள் உண்டு. இல்லை என்று சொல்வதும் உண்டு. இன்று நேற்று அல்ல, திராவிட காலம் வந்த பிறகு அல்ல, வேத காலத்திலேயே இறைவனை மறுத்தவர்கள் உண்டு. இறைவனை இல்லை என்று சொல்வது உண்டு. புத்தன் கூட இறைவனை மறுத்தவர். அப்போ இறைவன் இல்லை என்று சொல்லாரும் உண்டு, இறைவன் உண்டு. அந்த உண்டு என்று சொல்பவர்களில் இறைவன் அரூபம் என்றும் ஒரு சிலர் ரூபம் என்றும். ரூபம் என்று சொல்லக்கூடியவர்களில் பலர் இறைவனுக்கு பல ரூபங்கள், பல நாம ரூபங்கள், சகஸ்ர நாமம்னு சொல்லுவோம், ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் அப்படின்னா இருக்கு. இப்படி இறைவனை பற்றி காலங்காலமா, இன்று நேற்றல்ல, காலங்காலமா பல கருத்துக்கள், பலவிதமான வழிபாடு முறைகள், நம்பிக்கைகள் என்று சொல்லிக்கொண்டே போறோம் இறைவனை பற்றி. ஆனால் இறைவனுடைய சொல்லினுடைய சரியான பொருளை விஞ்ஞான ரீதியாக, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காலகட்டத்துல மதத்துல அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு, பூமி தட்டை என்று. பழைய ஏற்பாடு, கிறிஸ்தவ மதத்துல பழைய ஏற்பாடு உள்ளது.
அதுல பூமி தட்டைன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஆராய்ச்சியாளன் பூமி உருண்டை என்று சொன்ன போது அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தது கலீலியோ. அன்றைய போப் தண்டனை கொடுத்துட்டார். ஆனா அண்மையில ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற போப் மன்னிப்பு கேட்டார். இப்போ அங்க உருண்டை என்று ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த மத நம்பிக்கைகள், பல காலத்துல இருந்த நம்பிக்கைகள்ல எத்தனையோ மாறுபாடு இருக்கு. இன்றைய யுகம் விஞ்ஞான யுகம். சொர்க்கம் எங்க இருக்கு சொல்லு, நான் ராக்கெட்ல போய் பார்த்துட்டு வரேன்மா. நரகம் எங்க இருக்கு சொல்லு. அப்போ அந்த பழைய இறை நம்பிக்கைகள், அறிவுக்கு ஒத்து வராத நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் அறிவியல், விஞ்ஞானத்தை கொண்டு வாழக்கூடிய காலகட்டம் இல்லையா? நம்ம எல்லாரும் விஞ்ஞானத்தை நிறைய பயன்படுத்துறோம். வீடு முழுக்க மின் சாதனம் தானே. மின்சாரம் கண்டுபிடித்த பிறகு நம்ம வீட்டுல எல்லா விதமான மின்சாதனங்களும் ஒரு சாதா ஏழை வீட்டுல கூட இருக்கு. மிக்சி இல்லாத வீடு உண்டா? கிரைண்டர் இல்லாத வீடு உண்டா? டெலிவிஷன், டெலிபோன், டூ வீலர் எல்லாம் இருக்கு. விஞ்ஞானம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மேல நாட்டுல சர்ச்சை தான் பூட்டி போட்டிருக்கும். எந்த கிறிஸ்தவரும் சர்ச்சுக்கு போறது இல்லை. ஐரோப்பா நாடுகளையும் அப்படித்தான். இந்தியாவில் மட்டும்தான் எல்லா மதங்களும், இஸ்லாமானாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, பௌத்தம், இந்து எல்லா மதமும் வேரூன்றி நிற்கிறது. அது என்ன காரணம்னா பாரத கலாச்சாரம். காலங்காலமா இந்த டேட் இல்லை, 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஒரு கலாச்சாரம் உருவாயிருக்கு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம். எல்லா இறைவன் இல்லை என்று சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஒரு கலாச்சாரம் பாரத நாட்டுல இருந்தது. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ நாம யாரு குருவாக எடுத்திருக்கோம்னு சொன்னா, ஒரு அத்வைதி. அத்வைதி அத்வைதி இறைநிலையை உணர்ந்தவர், இயற்கையினுடைய முழு ரகசியத்தையும் உணர்ந்து அறிந்து அறிவித்தவர். வேதாத்திரி மகிழ்ச்சி இருக்காரு. முன்னாடி எத்தனையோ ரிஷிகள் இருந்தாங்க, ஞானிகள் இருந்தாங்க. ஆதிசங்கர் அத்வைதி, அத்வைதத்துக்கு விளக்கம் எழுதியவர் ஆதிசங்கர் 1400 ஆண்டுகளுக்கு. ஆனால் இன்றைய விஞ்ஞான யுகம் வந்ததுனால வேதாத்திரி மகிழ்ச்சிக்கு அந்த அத்வைத கருத்தை புரிய வைக்கிறதுல கடினமே இல்லாம போச்சு. இறைவன் எது இறைவனாக இருக்க முடியும் என்கிற விளக்கத்தையும் விஞ்ஞானத்தை கூட விஞ்ஞானத்தின் துணை கொண்டு விளக்கியவர் நம்முடைய குருமகான் இல்லையா? அதை பற்றி நம்ம புரிந்து கொண்டா போதும். இறைநிலையை உணர்வது என்பது கொஞ்சம் நல்ல பக்குவமான உணர்ந்துக்கலாம். ஆனா பக்குவம் அடையதுக்கு முன்னாடி தெளிவடையும். ஆமா, இதுதான் தெய்வம், தெய்வமா இருக்க முடியும், அதுக்கு விஞ்ஞான கோட்பாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வரும்போது எல்லா மதத்தினர் இறைவனை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் இந்த கருத்தை கேட்கிற போது ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில அமை. பொதுவா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த உலகை, பிரபஞ்சத்தை, இந்த பூமியை, பஞ்சபூதங்களை, ஜீவ இனங்களை, மனிதனை இறைவன் படைத்தான் என்பது எல்லா மத கோட்பாடு. இறைவன் படைத்தான். அப்படியானால் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான், இப்போ என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்ற கேள்வியெல்லாம் எழும். அப்போ அது ஒரு விவாதத்துக்குரிய சரியான பொருளை தராத ஒரு நிலை. ஒரு கட்டத்துல சொல்ல முடியல, ஒரு கற்பனையா ஒரு இறைவனை சொல்லி இறைவன் படைத்தான் அப்படின்னு படைப்பு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மை என்ன? உங்க அனைவருக்கும் தெரியும். தெரிஞ்ச சுருக்கமா சொல்றேன். படைப்புக்கு இறைவன் என்று ஒரு தனி நபர் இல்லை. இது ஒரு உண்மை. இந்த உலகை படைப்பதற்கு, நம்மை படைப்பதற்கு இறைவன் என்று ஒரு நபர், ஒரு இண்டிவிஜுவல் பீயிங், நோ சச் இண்டிவிஜுவல் பீயிங்.
ஆஸ் காட். கடவுள் என்பது பெயர் சொல்லே அல்ல. இறைவன் என்பது பெயர் சொல்லே அல்ல. உங்களுக்கு ஓரளவு நீங்க பிரம்மஞானம் படிச்சதுனால விளக்கம் கேட்டிருப்பீங்க. எது இறைவன் என்ற கேள்விக்கு முதல் பதில், இந்த முழு இயற்கையே இறைவன் தான். முழு இயற்கை, தோற்றத்துக்கு உட்பட்ட தோற்ற பொருள், புலன்களுக்கு எட்டாத மறைபொருள். இந்த இயற்கையை நாம ரெண்டா பிரிக்கணும்: மறைபொருள், தோற்ற பொருள். விசிபிள் அண்ட் இன்விசிபிள் நேச்சர். இதுல தோற்ற பொருள் என்று எதை சொல்றோம்? ஜீவ இனங்கள். பூமியில பாத்தீங்கன்னா மனிதன் இருந்து தாவரம் வரைக்கும், கீழே இருந்து மேல வரைக்கும் பலவிதமான ஜீவ இனங்கள். அப்புறம் நிலம், கடல், நெருப்பு, பஞ்சபூதங்கள், இதெல்லாம். அப்புறம் வானத்துல பார்க்கிறோம் சந்திரன், சூரியன், பல கோள்கள், நட்சத்திரங்கள். இதெல்லாம் தோற்ற பொருள், கண்ணுக்கு தெரியும், சாதா கண்ணுக்கே தெரியும், தோற்ற பொருள். எது மறைபொருள் என்றால், இந்த தோற்றம் நிகழ்வதற்கு எது காரணமோ அது மறைவு. ஏன்னா எப்பவுமே ஒரு நிகழ்வு நடக்குன்னு சொன்னா, ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. காரணம் இருக்கு, காரணி இருக்கு. இங்கே இந்த பூமி தோன்றுவதற்கும், கோள்கள் தோன்றுவதற்கும், ஜீவனங்கள் தோன்றுவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரணி இருக்கு. அந்த காரணி நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்னா சுத்த வெள்ளி. அப்போ முழு இயற்கையும் இறைவன் என்று சொன்னாலும் அதனுடைய ஆதி நிலை, மூலம், ஆர்ஜின் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லையற்ற பரவல். அதிலிருந்து அந்த பரவலில் என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அறிவும் ஆற்றலும் அடக்கமா இருந்தது. போத் கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ் இன்கரண்டா இருந்தது. சுத்த வெளியில் என்ன இருந்ததுன்னா ஆற்றலும் அறிவும் அடக்கமா இருந்தது. அது தானாக வெளிப்படும். இந்த வார்த்தையை கவனிக்கணும், தானாய். இந்த உலகை யாரும் படைக்கவில்லை. சுத்த வெளியும் இன்னொன்றுடைய உதவியை கொண்டோ, பெருசா முயற்சி செய்தோ, விரும்பியோ அது வெளிப்படலை. தானாய் அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி வெளிப்படணுங்கிற விருப்பமோ, முயற்சியோ, செயலோ, பிறருடைய உதவியோ அதுக்கு கிடையாது. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா அங்க அறிவு இருக்குன்னு சொல்றோம், ஆற்றல் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த அறிவுக்கு தான் வெளிப்பட வேண்டும் என்றோ, இப்படிதான் வெளிப்பட வேண்டும் என்றோ விருப்பமோ, முயற்சியோ, செயலோ இல்லை. தானாய் சுயம்புன்னு சொல்லும். சைவ சித்தாந்தத்துல சுயம்பு லிங்கம்னு சொன்னோம். லிங்கம் என்றால் தோற்றம் என்று பொருள். அனைத்து தோற்றமும் லிங்கம் தான். அப்ப சுயம்பு, இந்த தோற்றம் எவ்வாறு இருந்தது? சுயம்பு, தானா தோன்றி சக்தி, அது அடக்கமா இருந்த சக்தி வெளிப்படுது. இயக்கம், சக்தி அங்க அடக்கமா இருந்தது, இப்ப அது இயக்கமா வெளிப்படுது. மூலக்கூறுன்னு சொல்லுவோம். சக்தி மூலக்கூறு. இவைகளெல்லாம் இணையும் போது அதனுடைய திரிவுக்கு ஒப்ப, என்ன விகிதாச்சாரத்தில் திரிவடையுதோ அதுக்கு ஒப்ப பஞ்சபூதங்களாக ஆகாஷ், காற்று, வெப்ப காற்று, நீர், நிலம், 5 பௌதிக பிரிவுகளாக அது வெளிப்படும். அந்த பௌதிக பிரிவுகள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணையும் போது அண்டங்கள், கோள்கள், அப்படி பிரபஞ்சம் தோன்றியாச்சு. ஒரே வரியில சொல்றேன், உங்களுக்கு தெரியும். பிறகு ஜீவனங்கள், அதுவும் கடல்ல முதல்ல தாவரம், அப்புறம் அது இதுன்னு நிறைய தோன்றி மனுஷன் வரைக்கும் தோன்றி இருக்கு. அப்போ அனைத்து தோற்றங்களும் மறைபொருளும் இணைந்து ஒரே இயற்கை, முழு இயற்கைன்னு சொன்னா இந்த முழு இயற்கைக்கு தான் இறைவன் பேரு. இன்னும் சொன்னா அந்த இறைவனை தவிர வேற எதுவுமே இல்லை. இறைவன் என்றால் இறை ஆற்றல், அறிவோடு கூடிய இறை ஆற்றலை தவிர வேற ஒன்றுமே இல்லை. எல்லாமே இறை ஆற்றல் தான். இறைவன் உண்டுமான் என்று ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இறைவன் மட்டுமே உண்டு.
சரி, நீ இல்லை, நீ ஒருத்தன் இல்லை, நான் ஒருத்தன் இல்லை. இறை ஆற்றலோடு கூடிய அறிவு அது. அப்போ இதை நம்ம இன்னும் ஆழமா நேரடியா சந்திச்சு ஒரு 3 நாள் உட்கார்ந்து கூறு போட்டு பேசுவோம். அவர் மதன் அவங்க சொல்லியிருக்காங்க. அங்க மலையம்பாளையமா அங்க ஆசிரமத்துக்கு வந்து உங்க கூடிய ஒரு 3 நாள் தங்கி நானும் மதனும் சேர்ந்து கூறு போட்டு பேச போறோம். ஆதியில் இறைநிலை சுத்த வெளியாக எழுச்சி பெற்று இயக்கமாக, அந்த இயக்கங்கள் எல்லாம் கூடும்போது பஞ்சபூதங்களாக ஒரு தரமாற்றம். நல்ல வார்த்தை, தரமாற்றம், உருமாற்றம். ஒன்று அது ஔவையார் கூட அதை சொல்றாங்க. ஔவையார் வந்து ஒரு பெரிய சித்தர். அவர் சொல்றாங்க, இந்த தோற்றம் எப்படின்னா, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. இந்த பஞ்சபூத பிறப்பு எப்படி நடந்துதான்? தரமாறி தரமாறி. காற்றுல திணிவு அதிகமானா அதோட அடுத்த தரம் வெப்ப காற்று, நெருப்பாயிடும். நெருப்புல திணிவு அதிகமானா உருமாறும், தரமாறும், தண்ணியா மாறிடும். தண்ணியில சக்தி இன்னும் அதிகமா தெரியுமானா உருமாறும், தரமாறும், நிலமா மாறும். நிலத்திலும் விதவிதமான நிலம், பலவிதமான தரங்கள். பிறகு அந்த தரமாற்ற நிகழ்வுல நடந்த ஒரு அற்புதம் ஜீவ இனங்கள். தாவரம், ஓரறிவு, அப்படியே படிப்படியா 6 அறிவு மனிதர் வரைக்கும் தோன்றியிருக்கு. நாமெல்லாம் தோன்றியிருக்கோம். இப்ப என்ன சொல்றோம் சிம்பிளா? இந்த தோற்றம் தானாய் நிகழ்ந்தது. இது நீங்க பிடிச்சோணும். அது எப்படி தானா நடக்கும்? அடக்கமாக இருந்தது இயக்கத்துக்கு வரணுமானால் அது தூண்டணுமே. ஒரு பொருள் அப்படி இருக்குது, அது அசைனுமான அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமா இல்லையா? சுற்றவெளியில ஆற்றல் அடக்கமாக இருந்தாலும் அது எழுச்சி பெற்று இயங்குவதற்கு இன்னொரு ஆற்றல் அங்க அப்ளை ஆகணும். அங்கதான் மாதிரி சொல்றாரு, அது இன்னொரு ஆற்றல் இல்லை. அந்த சுத்த வெளியில இருக்கிற அடக்கமா இருக்கிற ஆற்றலுக்கு ஒரு பண்பு இருக்குன்னார். என்ன பண்பு? தன் இறுக்கம். தன்னை இறுக்கி இறுக்கி இறுக்கம் மீதடையும் போது அது ரியாக்ட் பண்ணுது. அந்த இறுக்கம் சொன்னா ஆற்றல். அது ரியாக்ட் பண்ணும்போது சுழலும் சக்தியா வெளிப்படுது. அதை நான் பெருசா சொல்ல வரல, அது உங்களுக்கு தெரியும், பிற்பாடு நேரடியா பேசும். அதை கொண்டு எல்லாமே வந்திருக்கு. ஒரே ஒரு பண்பு, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் எல்லாம் தோன்றிருக்கும். நீங்களும் நானும் கூட அப்படிதான் தோன்றியிருக்கும். அப்போ சரியா இறைவன் எதை சொல்லணும்னு தெரியுமா உங்களுக்கு? தானாயின்னு ஒரு வார்த்தை போட்டேன் இல்லை, தான். இறைவன் என்ற பொருளுக்கு தானாய், சுயம்பு, நல்ல வார்த்தை சுயம்பு. ஆனால் இதுல இந்த இறை நீதினு சொல்ல போறாங்க. அப்ப இறைவனை பற்றி ஒரே வார்த்தை சொல்லிட்டோம், முழு இயற்கையும் சேர்த்து ஒரே வார்த்தையில இறைவன் சொல்லலாம். அது கொஞ்சம் கூறு போட்டு பார்த்தோம் சொன்னா மறைபொருள், தோற்றம். மறைபொருள்ல 2 இருக்கு. சுத்த வெளி ஒண்ணு, ஆகாஷ். சுத்த வெளியிலிருந்து வெளிப்பட்ட அந்த நுண் துகள்களின் தொகுப்பு ஓட்டம் இருக்குல்ல, ஆகாஷ். இந்த 2 மறைவு. அதுல இருந்து வரக்கூடிய காந்தம், இதெல்லாம் மறைபொருள். புலன்களுக்கு ஏற்றாது. தோற்ற பொருள் எதிலிருந்து வருதுன்னா காற்றிலிருந்து. காற்று, நெருப்பு, நீர், நிலம், ஜீவ இனங்கள், மனிதன் உட்பட இதெல்லாம் தோற்ற பொருள். நம்ம பாருங்க, பலபடி சொல்றேன். மறைபொருள், தோற்ற பொருள். மறைபொருள்ல 2, அடக்கமா இருக்கிற சக்தி, இயக்கமா இருக்கிற சக்தி. அடக்கம், இயக்கம் என்ற 2 விதமான சக்தி. தோற்ற பொருள்ல ஜட பொருள், உயிர் பொருள். பஞ்சபூதங்களை ஜடம்னு சொல்றோம். ஜீவ இனங்களை உணர்வோடு கூடிய உயிர் பொருள்னு சொல்றோம். இப்படி 4 இருக்கு இயற்கை கூறுபட்டம். இந்த 4 எப்படி தோன்றி இருக்கும் போது அந்த இறைவனுடைய நீதி என்னன்னு, இந்த நீதி என்ற சொல்லுக்கு சட்டம்னு பேர். இப்ப நம்முடைய நீதிமன்றங்கள்ல சட்டம் இருக்கு இல்லையா? சட்டசபையில ஏற்ற சட்டத்தின்படி நீதிமன்றம் செயல்படும். இந்த சட்டம் மாறும். கட்சி ஆட்சி மாறிடுச்சுன்னா அவன் வேற சட்டத்தை கூட்டுவான், குறைப்பான், எல்லாம் செய்வான். சட்டம் அடிக்கடி மாறும்.
ஆனா இயற்கை சட்டம் இருக்குல்ல, அது மாறவே செய்யாது. த லா ஆஃப் நேச்சர் கான்ஸ்டன்ட், அதான் நேச்சர். அது எந்த மாற்றமும் கிடையாது. என்ன சட்டம்? முதல் சட்டம், எல்லாம் தானாய் தோன்றும். அதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை மகிழ்ச்சி கொடுத்தாங்க, இயல்பு ஊக்கம். அதாவது நான் முதல் சொன்னேன், ஒன்று அடக்கமா இருக்கு, அது அசைனுமானா ஒரு ஊக்கம் கொடுக்கணுமே, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுமே. அந்த ஊக்கம் அடக்கமாக இருந்த அதிலேயே இயல்பா இருக்கு. இயல்புனா நேச்சர். அதனுடைய இயற்கை தன்மை என்னன்னா, தன்னை வெளிப்படுத்துவதற்கு என்ன ஆற்றல் வேணுமோ, அழுத்தம் வேணுமோ, அது அங்கேயே இருக்கு, வெளியில இருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு? இயல்பு ஊக்கம். இந்த இயல்பு ஊக்கம் சுத்தொழில மட்டுமே இல்லை, அணு முதல் அண்ட நீராக இருக்கிற அனைத்து தோற்றங்களிலும் இயல்புக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு அணு தோன்றி இருக்கு, அது சுத்திக்கிட்டே இருக்குல்ல எவ்வளவு காலம், அதை சுத்ததுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும் இல்ல, அந்த ஊக்கம் அணுவிலே இருக்கான். அது பேரு இன்ஹரண்ட் எனர்ஜி. அது நம்ம மதம் என்ன சொல்றது தெரியுமா? அவனின்றி அணுவும் அசையாது. இப்ப அவன் இன்றி, அப்போ அணு அசைவதற்கு எவன் வேணுமோ அவன் அங்க இருக்கானா. அது எவன்னா தன்னை இருக்க சூழ்ந்த அர்த்தம் மாற்று. இறைவனுடைய பண்பு அதான். அப்போ இயல்பூக்கம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். ஒரு மொட்டு இருக்கு, அது மலரும். இப்ப நீ மாலையில நம்ம வீட்டுல தோட்டத்துல ஒரு மல்லிகை, அந்த மல்லிகை மொட்டை பறிச்சுட்டு வந்து கையை கொண்டு அந்த இதழை விரிப்பதற்கு முயன்றால் அந்த இதழ் கையோட வந்துடும் இல்லையா? முடியாது. ஏன்னா அவ்வளவு சாஃப்டா அழகா இருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்ல கையோட வந்துடும். ஆனா அதை அப்படியே விட்டுட்டோம்னு வைங்களேன், நாளைக்கு காலையில என்ன ஆகும்? அழகா மலரும். இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? இறுகி இருந்த மொட்டினுடைய இதழ்களை இதமா, அந்த இதழ் பார்த்தீங்களா, அதாவது இதமா விரிய விடும். இதம், நேச்சுரல் ரிதம் விரிய விடுவதற்கு எவ்வளவு குறைஞ்ச சக்தியை கொடுக்கணுமோ அது நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த அறிவுன்னு ஒண்ணு சொல்றோமே, இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ், அது என்ன பண்ணுது? தன்னுடைய ஆற்றலை அப்படியே கொடுத்து மலர விடும். அப்போ ஒரு மொட்டு மலர்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகணும்? அந்த ரெகுலாரிட்டி, அறிவு, கான்சியஸ்னஸ், அதுவும் எவ்வளவு ஆற்றலை கொடுக்கணும், எனர்ஜி, ரெண்டும் இன்ஹரண்டா அந்த மொட்டுக்குள்ள இருக்கு. இதுதான் இயல்பு. அது விரிவதற்கு என்ன ஊக்கம் கொடுக்கணுமோ அது இயல்பா உள்ளே இருக்கு. அது யாரும் உதவி செய்ய வேண்டாம். நல்ல கவனிங்க, இது நல்ல வார்த்தை, திடீர்னு வருது. வித்தவுட் எனிபடிஸ் ஹெல்ப், வித்தவுட் எஃபர்ட். அந்த முட்டு யாரு உதவியும் நாடுல, எந்த முயற்சியும் எடுக்கல, அது விரிவுக்கு என்ன வேணுமோ எல்லாம் உள்ள இருக்கு. இந்த வார்த்தையை கவனிக்கிறோம், இன்ஹரண்ட் எனர்ஜி அண்ட் இன்ஹரண்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்கு? முட்டுல இருக்கு. முட்டுல மட்டுமே இல்லை, இந்த பூமி எடுத்துக்கிடுங்க, பூமி அழகா சுத்துது, ஓடுது. அங்க ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது, தற்சூழல், சூரியன் சுற்றி ஓடுறது. அது எப்படி? ஆக்சுவலா ரெகுலாரிட்டினா அவ்வளவு ரெகுலர். 24 ஹவர்ஸ், 24 மணி நேரத்துக்கு சுற்று, 365.25 நாளுக்கு ஒரு சுற்று மட்டுமா? சூரியன் 9 கோடி மைல் தொலைவில் இருக்கு பூமி. அது சூரியன் நோக்கியும் ஓடுறது இல்லை, சூரியனை விட்டும் ஓடுறது இல்லை, அந்த ஆர்பிட்லயே. அந்த கணக்கு பாருங்க, துல்லியம்னு சொல்லுவோம். சூரியன் எத்தனை கோடி மைல்ல பூமி இருக்கோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். எவ்வளவு வேகத்துல தன்னைத்தானே சுத்துதோ, எவ்வளவு வேகத்துல சூரியனை சுத்தி வருதோ, அது அப்படியே அந்த துல்லியம், இயக்க ஒழுங்கு அந்த பூமியில இருக்கு. இன்ஹரண்டா இருக்கு, யாரும் அதை சுத்தி விடலை, யாரும் ஓட விடலை. அப்போ அதுவே சுழன்று அதுவே ஓடுது. எதுவே? சுத்த வெளியே, தன்னில், தானாய், தான் அதுவாய், தன்னில், சுத்த வெளியில், தானாய், அதுவே, எல்லாமாகவும் தோன்றி இருக்கு. தன்னில், தானாய், தான் அதுவாய், எல்லாமாகவும். அப்ப இது என்ன சொல்றோம்? இயல்பு.
அப்போ அணு முதல் நீங்க எதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க, அங்க தானாதான் நடந்துடும். இறைவன் ஒருவன் படைக்கவில்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். படைப்பு தத்துவம் கற்பனை. There is no such God to create this world. இந்த உலகை உருவாவதற்கு அப்படி ஒரு இறைவன் இல்லை. நம்ம இறைவன் இல்லைன்னா அந்த அர்த்தத்துல இறைவன் உண்டு. அது எது இறைவன் தான் நம்ம இப்ப விளக்கம் கொடுக்கிறோம். தானாய் சுயம்பு லிங்கம். நல்ல வார்த்தை. அப்படி நம்ம வரைக்கும் தோன்றிட்டோம். சரி, இந்த இயல்புக்கும் என் உடல்ல வேலை செய்தா இப்ப அங்கதான் வரும். இப்ப ஏன்னா ஒரு யோகி தன்னை பற்றி அறிவதற்கு தன்னுடைய தோற்ற ரகசியம் என்ன, இயக்க ரகசியம் என்ன, நான் எப்படி தோன்றினேன், எப்படி இப்போ இயங்கிக் கொண்டிருக்கிறேன், இதனுடைய சூத்திரம் என்ன சிந்திக்கணும். அப்போ நம்ம உடல் இயல்புக்கு நீதியின் அடிப்படையில தோன்றியிருக்கு. இப்போ என்னுடைய அம்மா வயிற்றுல நான் அப்போ கருவான போது எனக்கு இந்த உடல் இல்லை, இந்த மனமும் இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு டாட் கரு. ஆனால் அந்த கருக்குள்ள இந்த உடல் இருந்திருக்கு, இந்த மனசு இருந்திருக்கு. இன்விசிபிள். இங்கதான் இன்விசிபிள் நேச்சர். அந்த விந்த அணுவை இன்னைக்கு அப்படியே பாக்குறாங்க, எல்லாரும் பண்ணி பாக்குறாங்க. மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதனுடைய சுழற்சியை பார்க்குறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு 10 மாதத்துல என்னெல்லாமோ நடக்குது. நான் வந்துட்டேன். எப்படி? அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற சூழ்ந்தழுத்து மாற்றல் இயல்பு ஊக்கம் அந்த விந்தணுக்குள்ள என்னது அடக்கமா இருந்ததோ அந்த அறிவையும் ஆற்றலையும் இயல்பூக்கம். நீ இயல்புக்கும் சுத்த வெளியில இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வெளிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. வயிற்றுக்குள்ள எங்க அம்மா வயிற்றுக்குள்ள வெளியே இருக்கு, உங்க வயிற்றுக்குள்ள வெளியே இருக்கு. அது சூழ்ந்து அழுத்தி அது அப்படியே வெளியே வரும். அப்பா அம்மா மாதிரி மனித உடலை கொடுக்கும். கேரக்டர். ஏன்னா அதுக்குள்ள ஜெனட்டிக் வேல்யூ இருக்கு ஒவ்வொரு விந்து அணுக்குள்ளும். அதாவது மரபு அது அப்படியே வெளிப்படுத்தும். இதுல யாரும் மயில தானா நடக்கும். இப்ப இயல்பு கூட என்ன எல்லாம் தானா நடக்கும். சரி, இப்போ இந்த ஐந்தறிவு விலங்கு வரைக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா அதுக்கு ஃப்ரீ வில் கிடையாது. அதாவது அது இயற்கைக்கு அடிமையாக இருக்கும். தானா நினைச்சு தரம் மாறாது. இயற்கைக்கு அடிமை. அதனால்தான் விலங்குன்னு பேர். விலங்கு மிருகத்தை என்ன சொல்றோம்? விலங்கு. இட் இஸ் செயின்டு. நாய் கடைசி வரை நாயா தான் இருக்கும். உடல் அமைப்பு இல்லை, அதனுடைய குவாலிட்டி. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஃப்ரீ வில் கொடுத்திருக்கு. அவன் நினைத்தால் தன்னை மாற்ற முடியும். உடலை அல்ல, தரம். இப்ப நம்ம தரம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். உங்க தரம் எப்படி இருக்கு? எவ்வளவு கோவப்படுறோம், எவ்வளவு பொறாமை இல்லையா, கவலை, வஞ்சம், குணக்கேடுகள் அனைத்தும் விலங்கின குணம் பூரா இருக்கு. துன்பத்திற்கு என்ன காரணம்? மனித உடல் எடுத்த பிறகும் விஞ்ஞான அறிவை பெற்ற பிறகும் அந்த விஞ்ஞான கருவிகளை கொண்டு விலங்கை விட மோசமா தானே மனிதன் வாழ்றான். எப்படி சொல்லலாம்? ஒரு மாட்டு கோவம் வந்ததுன்னா முட்டை வச்சு கொம்பு வச்சுதான் முட்டை வரும். நாய் துரத்தும். ஆனா ஒரு புதின் ரஷ்ய அதிபருக்கு கோவம் வந்துச்சு, என்ன பண்ணிட்டான் பாருங்க, உக்ரைனை அடிச்சு விளாசனம். ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட கோபம். அந்த மனிதன் யாருன்னா அதிபர், ரஷ்ய அதிபர். அப்ப அவருக்கு எவ்வளவு ஈகோ இருக்கும். தட் ஈகோயிஸ்ட் பர்சன் இந்த விஞ்ஞானத்தை எதுக்கு பயன்படுத்துறான்? கொலை செய்வதற்கு. நிமிஷத்துல லட்ச லட்சம் மக்களை. மிருகத்தை விட மோசமாக மனித தரம் இருக்கு. இப்போ ஆன்மீகம் என்ன தெரியுமா? நம்முடைய தரத்தை மாற்றணும். அது பேரு தர மாற்ற நிகழ்வு. மாற்றணும். மாற்றக்கூடிய வில் பவர் நம்மிடம் இருக்கு. இப்ப குரு மகான்கள் என்ன பண்றாங்க? அதை தூண்டுறாங்க, ப்ரொவோகேட் பண்றாங்க, ஸ்டிமுலேட் பண்றாங்க. எதுக்கு? தரத்தை உயர்த்துவதற்கு. இறுதியான தரம்
நம்ம தரம் இறைவன். அதாவது அன்பும் கருணையும் கொண்டு எப்படி சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னு சொன்னோமோ, அதுக்கு என்ன சொல்றோம் தெரியுமா? அரவணைப்பு, ஹக். அரவணைக்குது. சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னாலே பாருங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அரவணைப்பு. தன் அருள் வழிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? தாய்மானவர். இதே இயல்பூக்கத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. தன் அருள் வழிக்குள்ளே, இங்க அருள் வழி சுத்த அருள் வழிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம், எத்தனை கோடி கோள்கள் தங்கும்படிக்கு, அதன் இடத்துல தங்கி சிதறாம தடுமாறாம ஒரு ரிதமெட்டிக்கலா போகுதுக்கு இச்சை வைத்தது எது? அது தெய்வம்ங்கிறார். அவர் இச்சை வைத்தது எதுன்னு போட்டது மகிழ்ச்சி. அது எது என்றால், ஏன்னா தாய்மானவருடைய பேரன் வேதாட்டி மகிழ்ச்சி. ஏன்னா தாய்மானவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் வள்ளலார். வள்ளலார குருவாக ஏற்றுக்கொண்டவர் மகரிஷி பேரன். தாய்மானவர் ஒரு இலக்கிய ரீதியாக அந்த பாடல சொல்றாரு. அந்த அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசன அந்த பாடல சொல்றாரு. எது தெய்வம் என்றால், தன் அருள்வழிக்குள்ளே அகிலாண்டு கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? அந்த இச்சை என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி வளர்ப்பு எது இச்சை வைத்தது என்றால், தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்று, தன்னையே அரவணைத்துக் கொண்டு, தன்னையே கட்டி தழுவி கொண்டு, தனக்குள் இருக்கிற அனைத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு சூத்திரம். அப்போ நாம அந்த இறைநிலை உணர்ந்து கொண்டான். நம்மிடம் வெளிப்படுவது அரவணைப்பு. யார? மனைவியை மட்டும் அரவணைக்கிறது அல்ல, இந்த உலகவாழ் மக்கள் அனைவரையும், அனைத்து ஜீவன்களையும் அரவணைக்கிறோம். மீண்டும் அந்த வரவணைப்பு நம்மகிட்ட வருது. அச்சுவீடு ஒரு நாய் நினைச்சா முடியாது, நாய்க்கு முடியாது, யானைக்கு முடியாது. ஆனா யானையை விடவும் நாயை விடவும் கொடூரமாக்குற இன்றைய கால மனிதனுக்கு ஆனா அவன் நினைத்தால் முடியும். வால்மீகி ராமாயணம் படைத்தான். He was a barbarian. அருணகிரிநாதன் திருப்புகழ் படைத்தான். அவன் யாரு? பெண் பொறுக்கி. இப்படி சொல்லிட்டே போல. அவ்வளவு மோசமா இருந்தவன் மனிதன் எப்படி அந்த இடத்துக்கு வரான்? எல்லாத்தையும் அரவணைக்கிறான், அன்பு பாராட்டுறான்னு சொன்னா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்களும் அந்த இடத்துக்கு வரணுமானா முதல்ல உங்களுக்கு விருப்பம் வரணும், இன்டென்ஷன். நான் இந்த யோகா பயின்று, இந்த ஆன்மீகம் பயின்று நான் மீண்டும் தேவனாகணும். மனிதனும் தேவனாகலாம், நான் இறைவனாகணும். ஆகணும்னு சொல்றதை விட இறைவன் தான் நானா வந்திருக்கேன், அதை உணர்ந்து அறியணும். நான் என்னை இறைவனாக உணர்ந்து அறிய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள். இங்கதான் நீதியை, இறை நீதியை புரிந்து கொள்ளணும். இதுவும் தானாய்த்தான் நடக்கும். நான் என்ன அவன் அருளால் அவன்தாள் வணங்கி, நான் இறைவனாகிய நான் என்னை இறைவனாக உணர வேண்டும் என்றால் அதுவும் தானாதான் நிகழும். அப்ப நம்ம தியானம் பண்ண வேண்டாமா? தத்துவனை பண்ண வேண்டாமா? கேள்வி வரும். ஒண்ணு சொல்லிட்டா ஒண்ணு, உங்களுக்கு ஆழமான விருப்பம் நான் என்னை உணர்ந்தே தீர்ந்துங்கிறது இருந்தா தானாய் நீங்கள் இறைவனை உணர்வீங்க. ஆனால் தானாய் நடக்கக்கூடியதை நானாய் நடத்தக்கூடாது. ரெண்டு வார்த்தை, தானாய் நானாய். தான் வேறு நான் வேறு. ஆனா நீங்க நல்ல வேடிக்கை பாருங்க, யாருக்காவது விட்டு போய் கதை தட்டும், யார் வந்திருக்கீங்க கேட்பாங்க. நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லும். ரெண்டு வார்த்தை போடும், நான் தான். அதை கவனிங்க. மொழி வழக்குல ஒரு நான் தான். இந்த நான் சொன்னது இப்ப இருக்கிற அந்த ஈகோ, ஒரு எண்ணம் வருது. நான் தான் என்பது தெய்வம். அப்போ நான் என்னை உணர்வதற்கு அது தானாய் நடக்கணும் இல்லையா? நான் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. நான் என்னை இறைவனாக உணர்வதற்கு என்னுடைய முயற்சியும் செயலையும் அத்தனையும் நிறுத்தணும். உடலாலும் மனதாலும்
ஒரு அரை மணி நேரம் ஒண்ணுமே செய்யாம இருந்தா இறைத்தன்மை உணர்ந்துக்கலாம். வெரி சிம்பிள். ஆனா கடினமா இருக்காது வேற. அதாவது அழகா சொல்றாரு இயேசு மகான், இறைவன் எங்க இருக்கிறான், எப்படி உணர்வுன்னு கேட்டதுக்கு, இறைவன் அமைதியில் உரைகிறான். எங்க இருக்கிறான்? அமைதியில் உரைகிறான். அப்படி இறைவன் உணர வேண்டுமானால் நீயும் அமைதியாக உறைந்தால் அங்கே நீதான் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வ. ஒரே ஒரு நிபந்தனை, அமைதி. அமைதினா என்ன? எந்த எண்ணங்களும் இல்லை, புலன் உணர்வு இல்லை, நான் ஒருத்தன் இருக்கேங்கிற எண்ணமும் இல்லை. தட் டீப் சைலன்ஸ் இருந்தால் அது இயல்பா உணர்ந்தலாம். நம்ம வேற முயற்சி, நம்முடைய முயற்சி எண்ணங்களிலிருந்து விடுபடுவது. இப்ப எண்ணங்கள்னு சொல்றமே மனம், இதுதான் மறைத்து கொண்டிருக்கு. அது நாம உருவாக்குனது. நம்ம தேவையில்லாதெல்லாம் தேவையை நினைச்சு பலவிதமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து செயல் புரிந்து அந்த செயலினால் வரக்கூடிய இன்ப துன்ப விளைவுகளை சந்தித்து ஒரு ரொட்டீனா போயிட்டோம். அது இயல்பா அந்த இறைநிலை உணர்வதற்கு என்ன ஊக்கம் வேணுமோ, மொட்டு மலர்வதற்கு என்ன ஊக்கம் வேணுமோ, தானா மலர்ந்தோ அதுபோல நான் தானா மலர்ந்துருவேன் இறைவனாக. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நான் மலரணும். என்னுடைய மனசு மொட்டு போல இறுகியும் குறுகியும் இருக்கு. நாம என்ன செய்யணும்? அந்த மனதை மலர விடணும். இறுக்கம் இல்லை, குறுக்கம், நேரோ மைண்ட் இல்லை, இறுகியும் குறுகியும். ஒவ்வொரு இதுல மனசு கல் நெஞ்சுன்னு சொல்ற மாதிரி அதான் இறுக்கம், நேரோ மைண்ட். அப்ப நீங்க அதை தளர விடணும். அதுக்குதான் தியானமும் தற்சோதனை. நேரடியா இறைவனை உணர முடியாது தியானத்துல. தியானமும் தற்சோதனை செய்து இறுகியும் குறுகியும் இருக்கிற மனதை மலர விடணும். பிராட் மைண்ட் சொல்றோம். அப்ப அதுக்குரிய சிந்தனையும் பயிற்சி பண்ணனா என் கண்ண மூடி இருக்கிற போது உங்களால் ஆள் அமைதிக்கு போக முடியும். ஏன்னா சமாதானம் கிடைச்சு போச்சு. சமாதானம் அடைகிற ஒரு பாக்கியவன் ஒருத்தர் இயல்பூக்கம். முதல் இறை நீதி. அடுத்து சொல்றாரு செயலுக்கு விளைவு உண்டு. இந்த விலங்குகள் இருக்கு பாருங்க, அதனோட செயல் என்ன? உணவு தேடுவது மட்டும்தான். இனவிருத்தி என்னைக்கோ இருக்க. மீதி தினமும் உணவு தேடுற ஒரே செயல் தான். வயிறு ஃபுல்லாயிடுச்சா அக்கடாக போய் படுத்தும். அதுக்கு இனவர்த்தி பண்ணணும்னு நினைக்கும் போது உடலுறவு கொள்ளும். இப்ப மனுஷனுக்கு பாருங்க, மனுஷன் என்னெல்லாம் செய்யலாம்? அவனுக்கும் வாழ்றதுக்கு உணவு மட்டும் போதுமே. அவன் உணவு ஈட்டுவதுக்கு மட்டும் செயல் செய்தா போதுமே. வேணா கொஞ்சம் பிளஸ் உணவு, உடை, வீடு, மின் சாதனங்கள், வேக வாகன வசதிகள், தொலைபேசி சாதனம், தொலைக்காட்சி, இன்றைய விஞ்ஞானம், இந்த அளவுக்கு செயல் செய்தா போதுமே. இதெல்லாம் பெறுவதற்கும் தக்க வைப்பதற்கும் நம்ம என்ன செயல் புரியுமோ அது மட்டும் செய்தா போதுமே. நிக்கிறோமா? என்னெல்லாமோ பண்றோமே, எதுக்கோ பண்றோமே, எதுக்குன்னு தெரியாம பண்றோமே. 100க்கு 99 செயல் நான் சொல்லுவேன் தேவையில்லாத செயலை செய்யும். ஒரு பயனும் கிடையாது. இன்னைக்கு பொதுவா எல்லாரும் பணத்தை தேடுறோம். எவ்வளவு மேக்சிமம் ஈட்ட முடியுமோ வாய்ப்பு கிடைச்சா செய்யணும். அந்த பணத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. தெரியாது மக்களுக்கு. பணத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாதா? பணம் பாதாள வரைக்கும் பாயும். பாதாளத்தை வச்சு பூட்டி வைக்கலாம். இதெல்லாம் நீங்க புரியணும். தேவைக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் அது பயனற்றது. இப்போ காசு இருக்குன்னு சொல்லி ஒரு ரூம்ல 4 ஏசி போட்டுருவோமா? செத்து போயிருவோமே.
அப்படி ஒரு ஏசி போட்டாலும் என்ன டெம்பரேச்சர்ல வைக்கணும் ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டதுல இருக்கு. ஆனா ஏன் பணம் சம்பாதிக்க மட்டும் எல்லைக்கு உட்படல? எவ்வளவு கோடி கிடைச்சாலும் பத்தாது. இது அரசனுக்கு இதுதான், ஆண்டிக்கு இதுதான். ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒரே மனசுதான். இவன் மனுஷன்ட்டு பிச்சை எடுக்கிறான், அரசன் ஆண்டவன்ட்டு பிச்சை எடுக்கிறான். நம்ம அக்பர் இருக்காரு, அக்பர் முகலாய சக்கரவர்த்தி. அவர் இரண்டு பிச்சை எடுக்காரு. ஒரு அழகான கதை இருக்கு, நான் சொல்றேன். அக்பர் ஆனா ஒரு நல்ல சக்கரவர்த்தி. அவர் செங்கோல் அப்படி வச்சு எடுக்கிறேன். அவரு அவங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு மகான் இருக்கார். அவரை ஒரு குருவா வச்சுட்டு அடிக்கடி போய் பார்த்துட்டு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார். ஆனா அந்த குரு குடிசை வீட்டுல ரொம்ப ஏழை அப்படி இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த கிராமத்து வாழ் மக்கள் இந்த மகான்கிட்ட போய், ஐயா, உங்க மேல அக்பருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, நீங்க எது சொன்னாலும் கேட்பார், எது கேட்டாலும் கொடுப்பார். சரி, நான் போய் அவர்கிட்ட என்னப்பா கேட்கறதுக்கு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்கோர்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா நம்ம கிராமத்துல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இல்லை. பசங்களாம் ரொம்ப தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதனால அடுத்த முறை அவர் வரும்போது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கேளுங்க, கொடுப்பாரு. ஓஹோ, அது நல்ல விஷயமாச்சே. நன்றே எனின் இன்றே செய்ன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவர் வருது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், நான் போய் கேட்கிறேன் அப்படின்ட்டு அக்பர் இருக்கிற அரண்மனைக்கு போறார். அரண்மனை காவலர்கள் இவரை பார்த்து வணங்கி, அவங்களுக்கு தெரியும் இவர் நம்ம அக்பருடைய மரியாதைக்குரியவர், வணங்கி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் ஹாலில் போறாங்க, ஒரு அறைக்கு போறாங்க. அங்க அக்பர் 5 நேரம் தொழக்கூடியவர். சோ உள்ள அவர் தொழுதுட்டு இருக்காரு. ஆகவே மகாண்டவங்க சொல்றாங்க, ரொம்ப தயவோட ஐயா, அவங்க தொழுதுட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து காத்திருங்களேன். சரின்னா அந்த அறையில போய் நாற்காலியில காத்திருக்காரு. யாரு? மகான். அக்பர் தொழுதுட்டு இருக்கார். ஹே அல்லாஹ், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் விலைமதிக்க முடியாத அஹ், பொன், தங்கம், வைரம், வைரம் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் உனக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு அடுத்தால சொல்லுவான், இறைவா, நான் உன்னிடம் கேட்டுக்கொள்வேன், என்னுடைய சாம்ராஜ்யத்தை இன்னும் விரிவுபடுத்தும், என்னுடைய கஜானாவில் மேலும் மேலும் இன்னும் குவியட்டும், அதுக்காக நான் தோத்திரம் செலுத்துகிறேன். இதெல்லாம் அந்த மகான் கேட்டுட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு, இந்த கடைசி விஷயத்தை கேட்ட உடனே சத்தம் போடாம எந்திரிச்சு அந்த டோரை திறந்து வெளியில போறார். இந்த அக்பர் தொழுதுட்டு எல்லாம் சொல்லும் போது அவர் உணர்வுல என்ன தட்டுது, யாரோ பின்னாடி காத்திருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நம்ம கூட நம்ம யாராவது வீட்டுல பின்னாடி போனா அவர் உணர்வு தட்டும், உணர்வு தட்டுச்சு. அதனால பிரார்த்தனையை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்கிறாரு. மதிப்புக்குரிய மகான் ஓடி போய் அவர் பிடிச்சு, ஐயா, நான் எத்தனை முறை உங்களை அரண்மனைக்கு அழைச்சிருக்கிறேன், நீங்க ஒரு தடவை கூட வரல, இப்ப அழைக்காம வந்திருக்கீங்க, வந்தவங்க என்னை பார்த்து 4 வார்த்தை பேசி ஏதாவது பண்ணாம சத்தப்படாம திரும்பி போறீங்களா, நான் என்ன தப்பு பண்ணனேன்னு கேட்கிறேன். அக்பருக்கு தெரியுதோ இருப்பிட்டு போயிட்டார். அவர் சொல்ற, நீ ஒரு தப்பும் பண்ணலப்பா, நான் ஒரு யாசகத்துக்கு வந்தேன், நீயும் உனக்கு பத்தலேன்னு யாசகம் பண்ணிட்டு இருக்க இறைவன்ட்ட, அப்ப ஒரு பிச்சைக்காரன் போய் நான் பிச்சை கேட்கலாம்? நான் அதான் போனேன்பா. மை காட், பிச்சை கேட்டுட்டா புரிஞ்சிச்சு. ஏன்னா அக்பர் சித்திர ஆளு. ஓ, அப்ப இறைவன்ட்ட எதுவும் கேட்க கூடாது, காலில் விழுந்து அதை மன்னிச்சிருங்க, அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. சரி போ. இப்ப பாருங்க, இறைவன்டா பிச்சை எடுக்கிறான், பிச்சைக்காரன் மனுஷன் பிச்சை எடுக்கிறான். அப்ப ரெண்டு மைண்டும் ஒரே ஸ்டேட்ல தான் இருக்கு. ஆண்டிக்கும் அரசருக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஆண்டிக்கு என்ன கவலை, ஆண்டிக்கே கவலை இருக்கு, அரசுமே கவலை அவனுக்கு இருக்கு. கவலையினுடைய மதிப்பு அதிகமா இருக்கலாம். மதிப்புன்னா அவனுக்கு பல கோடி, இவனுக்கு கொஞ்சம் காசு. ஆனா கவலைங்கிற குவாலிட்டி சேம், மேபி குவான்டிட்டி டிஃபரெண்ட். அவனுக்கு ஒரு நாடு பெரிய சாம்ராஜ்யம் கேட்கிறான், இவன் 4 ஆளா கேட்கிறான். அந்த மதிப்பு வேற இருக்கலாம், ஆனா அந்த பிச்சை எடுக்கிற தன்மை ஒண்ணுதானே. கரெக்ட். இப்ப நீங்க உங்களை ஆலோசிச்சு பாருங்க.
நீங்க யாரு? ஒண்ணு ஆண்டி அல்லது அரசன். நம்மளும் பிச்சைக்காரன் தான். யாரெல்லாம் இறைவன்ட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு, இந்த கதையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அக்பர், டோன்ட் பி அக்பர். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. அப்போ நிறைய வேணுங்கிறதுக்காக இறைவன்ட்ட வேண்டிக் கொண்டு நாமளும் நிறைய இடமோ செய்துட்டு இருக்கோம். நீங்க நின்று நிதானித்து உண்மையில் நான் உயிர் வாழ்வதற்கு, கொஞ்சம் சௌகரியமா உயிர் வாழ்வதற்கு, ஒரு ஏசி பெட்ரூம் வந்தா வெயில் காலத்துல நல்லது தானே, வச்சுக்கலாம். நான் உயிர் வாழ்வதற்கு, கொஞ்சம் சௌகரியமா உயிர் வாழ்வதற்கு எனக்கு என்ன வேணுமோ அது போதும் அப்படின்னு ஒரு உணர்வை கொண்டு வந்தீங்கன்னா பல செயல்கள் நின்று போகும். ஏன்னா செயலுக்கு விளைவு உண்டு. இரண்டாவது நீதி காஸ் அண்ட் எஃபெக்ட். செயலுக்கு விளைவு உண்டு. நம்ம ஆசைப்பட்டு தேவையில்லாத தேவை நினைச்சு தேடி அலைஞ்சு ஏதாவது செய்தால் விளைவு மோசமாக இருக்கும். ஏன்னா அது நீதி. இன்னும் சாமிஜி சொல்லுவாங்க, அந்த விளைவாக வருவது இறை ஆற்றலே, இறை அறிவு தான் விளைவா வருது. உனக்கு துன்பம் வருதா, அந்த துன்பமாக வரக்கூடிய விளைவு இறை ஆற்றல், இறை அறிவு. எதுக்கு வருது? உனக்கு சுட்டி காட்டுது, எப்பா நீ தப்பு செஞ்சிருக்க, திருத்திக்கோ, தெரிஞ்சிக்கோ. ஒவ்வொரு துன்பமும் நமக்கு அறிவு கொடுக்குது. அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. தப்பு பண்றோம், தப்பு பண்றோம். ஆனா எந்த மனுஷனும் எவ்வளவு துன்பப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அதே தப்பு செய்யறான்னா அவனை என்ன சொல்றது? நீங்க எப்படி? எனக்கு தெரியாது. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன். ஆனா நான் சின்ன வயசுலயே மகிழ்ச்சியை சந்திச்சதுனால, இந்த வார்த்தைகள்லாம் கேட்டதுனால ஏதோ துன்பப்படுறேனே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? யார்ட்டையும் கேட்கல, என்கிட்டயே கேட்டேன். கேட்டவே என் உள் மனசுல, உள் உணர்வுல கேட்டேன். அதை எடுத்து சொல்றது, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட. இதான் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது மயப்பவர். மகிழ்ச்சி என்ன மாறாதுன்னு சொல்றாரு. அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப மனசுல என்ன என்ன வருது கவனமா கவனி. இது செயலாக்கினா என்ன வரும்? இந்த எண்ணம் ஏன் வருது? பொறாமைனால வருதா, பேராசைனால வருதா, வஞ்சனையில வருதா? அதை வெளிப்படுத்தாத, செய்யாத. பி கேர்ஃபுல். ஏன்னா செயலுக்கு விளைவு உண்டு. விளைவு தராத செயல் என்று எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம் வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதுக்கு முன்பு நாமும் நமது முன்னோர்களும் முன்னோர்களுக்கு முன்னோர்களும் செய்த பாவ செயல் இன்னைக்கு துன்ப விளைவாக வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆக ரெண்டு நீதி, எல்லாம் தானா நடக்கும். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். உங்களை அந்த மொட்டு தானா மலரணும் இல்லையா, அது பேசாம இருக்கணும். அது ஒண்ணு செய்யக்கூடாது. ஆனா நாம மலர்றதுக்கு ஏதாவது செய்யறோமா இல்லையா? அப்ப இயற்கை முரணாக செயல்படும் போது அங்க இயல்புக்கத்துக்கு வேலை செய்ய முடியல. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரை நோக்கி காத்திரு. கர்த்தர் என்று சொன்னா கர்மா என்று பொருள். ஏன்னா கர்த்தர் என்று சொல்லும் போது பெயர் சொல். நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தர்னு ஒருத்தர் இல்லை, கர்மா உண்டு. தன்னிற்கு சூழ்நிலைத்தும் ஆற்றலுங்கிறது கர்மா, வினை, ஒரு செயல். சரி, கர்த்தரை நோக்கி காத்திருன்னா கர்மாவை நோக்கி காத்திரு. காரியத்துக்காக காத்திரு. வார்த்தையை பாருங்க, காரியத்துக்காக காத்திரு. நீ ஒண்ணும் செய்யாது. நோ நீட் டு ப்ரே, ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஹிம். லெட் ஹிம் கம். இங்க லெட் ஹிம்னு சொல்றேன், ஆக்சுவலா ஹிம் அல்ல, லெட் இட் கம். கர்மா வரட்டும். நிறைய இருக்கு, காலம் கருதியும் நிறுத்திக்கிறேன். நாம சந்திப்போம் விரைவில். ஒரு 3-4 நாட்கள் திருமலையம் ஆலயம், அந்த மதனுடைய ஆசனம், நல்ல ஆசனம், ஒரு வாட்டி வந்திருக்கு. அற்புதமான இடம், நல்ல பயன்படுத்துங்க. அடிக்கடி போங்க, சிந்திங்க, மௌனம் போடுங்க, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு. நல்ல இடம். ஆகவே நண்பர்களே, சுருக்கமா ஒன்றும் எல்லாம் தானா நடக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. ஆகவே ஜாக்கிரதையா
விளைவுக்கு அஞ்சி காரியம் செய்யணும். விளைவுக்கு அஞ்சணும். அஞ்சுவதோறும் அரணே, அறத்தை கண்டு அஞ்சணும். என்ன அறம்? செயலுக்கு விளைவு உண்டு. அஞ்சுவதோறும் அரணே, பிறரை வஞ்சிப்புதோறும் அவா. பேராசினால பிறரை நம்ம வஞ்சிக்கணும். நீங்கள்லாம் வஞ்சிக்கிறீங்களா இல்லையான்னு பாரு, திருத்தி கொள்ளுங்க, உயர்த்தி கொள்ளுங்க. உச்சத்தரம் உங்களை ஒரு நாள் இறை அம்சமாக, இறைவனாக அல்ல, பெயர் சொல்லல்ல, இறை அம்சம், காட்லினஸ், நோ காட் பட் காட்லினஸ், இறை அம்சமாக இங்க ஒரு நாள் உணர்வீங்க. அப்போ அந்த உணர்ந்தது அப்படியே வெளிப்படும். அந்த இறை அம்சம் தான் அன்பும் கருணையும் அரவணைப்பு. 800 கோடி மக்களை நீங்க அரவணைக்க முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்ற. அவன் 800 கோடி மக்களையும் அரவணைக்கிறான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாய்மானவர். வாடிய பெயரை கண்டுபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வேதாத்திரி. பாருங்க எப்படி அற்புதமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பேச பேச உள்ள மகிழ்ச்சி வருது. அதான் அந்த பக்கவாயை வச்சு சிரிக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு. நான் ரசிக்கிறேன் தினசரி. ஏன்னா இறைவன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா பாடியிருக்காரு. இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை என்ன என்பேன், எவ்வாறு சொல்லுவேன். மகிழ்ச்சி. பாரதி, எத்தனை கோடி இன்பம் அமைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. இப்ப இதெல்லாம் நீங்களும் புரிந்து உணர்ந்து ரசித்து வியந்து அனுபவித்து அந்த மகிழ்ச்சி வெள்ளத்துல மூழ்க வேண்டும். அதற்கு இன்னும் நீங்க கற்றுக்கொண்டு சிந்தித்து செயல்படுத்தி அந்த நிலைக்கு நீங்க ஒவ்வொருவரும் உயர வேண்டும் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்வேன். வாழ்க வளமுடன். கேள்வி இருக்குமானா கேள்வி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் நிகழ்த்திய இறைநீதி மிகவும் பொக்கிஷமான வார்த்தைகள், பொக்கிஷமான பாயிண்ட், ஒவ்வொன்றும் நமக்கு இறைநிலையை உணர மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். படைப்புக்கு இறை இல்லை என்று ஐயா சொன்னார்கள். இறை என்பது பெயர்ச்சொல் அல்ல, இயற்கைதான் இறைவன் என்றும் ஐயா சொன்னார்கள். அந்த இறை இரண்டு வகையாகவும், ஒன்று மறைப்பொருள், தோற்ற பொருள். தோற்ற பொருள் என்பது உயிரினங்கள், அண்ட சராசரங்கள், இவைகள் அனைத்தும் தோற்ற பொருள்கள் என்றும், அந்த தோற்ற பொருள் நிகழ்வதற்கு காரணமாக அமைவது மறைப்பொருள் என்றும் அழகாக விளக்கினார்கள். மறைப்பொருள் சுத்தவெளி, ஆகாஷ், அடக்கம், இயக்கம் என்றும், தோன்றும் பொருள் ஏக்க பொருள் என்றும் உரைத்தார்கள். தன்னிற்கும் சூழ்ந்தழுத்தும் காரணத்தால் அவை ஒவ்வொன்றும் உயிரினங்களாக மாறுகின்றன என்றும், எதை செய்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும், நன்றே எனில் அதை இன்றே செய் என்றும் அழகாக எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்கள் நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஞான ரிஷி டாக்டர் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் சிந்தனை ஆற்றல், ஆன்மீக தொண்டு, தொழில் வளம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அன்பு குடும்பம், அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஐயாவிடம் கேள்விகள் கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருந்தா ஐயா கிட்ட கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்ல தெளிவா இருக்கிறீங்க. தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. நீங்க அந்த மல்லிகை மொட்டு விரைஞ்ச அந்த கதை சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப தெளிவு பெற்றோம் நாங்கள். மிகவும் சிறப்புங்க ஐயா. நீங்கள் நீடோழி வாழ்க வாழ்த்துகிறோம்.
எங்களுக்கு இந்த அமைதி இப்போ இருக்குங்க ஐயா. நீங்க இத சொன்னீங்களே, பி சைலன்ட், அந்த அமைதியில தான் எல்லாரும் உறைந்து இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அஹ் அஹ் கேள்விகள் எதுவும் இல்லைன்னா முடிச்சு. நோ நீட் டு ப்ரேன்னு சொல்லிட்டீங்க வேற. இறையம்சம் நோ நீட் டு கொஸ்டின். நோ நீட் கொஸ்டினா. இப்போ இறை அம்சம் உணர்ந்துட்டோங்க ஐயா நாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் இறைன்னு போட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்கா, சரியாயி போச்சு. கண்டிப்பாங்க ஐயா. ஆமா. சரிம்மா, அப்ப நான் விடுதலை ஐயா பெறுவா. ஐயா ஒரு அம்மா வந்திருக்காங்க ஐயா. விவோ அம்மா, உங்க கேள்வியை கேளுங்க அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா, மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு அமைப்புல இருந்தேங்க ஐயா. அதுக்கும் முன்னாடி அம்மா தவறிட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் அம்மாவை வந்து ஒரு குருவா நினைச்சு எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து உடல்ல இல்லைன்னாலும் தெய்வமா இருந்து நம்மளை வந்து வழி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அமைப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட பயணம் முடிஞ்சது, விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. அதாவது பொதுவா சொன்னாங்க, இறந்தவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவங்கள ஃப்ரீயா விடுங்க, அவங்க அடுத்த பயணத்துக்கு போகட்டும், இறுக்கி இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா. இப்போ நம்ம வந்து அதுல இருந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப பச்சை இந்த மாதிரிலாம் இல்லாம அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேங்க ஐயா. மாறிட்டேன். அப்புறம் மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம மகரிஷி ஐயாவை நிறைய பேரை நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா. யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணி ஐயா யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதான்னு கேக்குறீங்க? இல்லைங்க, அவங்க வந்து உயர்நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப எங்க அம்மாவே நான் கேக்குறேங்கய்யா. சில சமயம் நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்றேன், குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா அம்மாவை நினைச்சு நான் அழுறதோ வைக்கிறதோ கொஞ்சம் சில சமயங்கள்ல நடக்குது. அப்ப அவங்களோட பயணம் முடிஞ்சது, இன்னும் நம்ம ஏன் அவங்கள இழுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அது அப்ப சரிங்களா? விட்டுருங்க. சரிதான், விட்டுற வேண்டியது. யாரும் வந்து உங்களை ஒன்றும் சரி செய்ய முடியாது. நீங்க ஒருத்தர் தான் உங்களை சரி பண்ண. கண்டிப்பாங்கய்யா. நமக்கு ஆறுதல் அப்படிங்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பெரிய உங்களுக்கு நீங்க தான், யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியாது, அது நிக்காது. நீங்க தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், சமாதானம் அடையும். காரண காரியங்களை கண்டுபிடிச்சு இன்ன காரணத்தினால இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு, என்ன, நான் என் காரணத்தை தெரிஞ்சு அதை மாற்றி காரியத்தை மாற்றிக்கொள்ளணும். நீங்க ஒருத்தர் தான் சிந்திக்கணும், முயற்சி பண்ண எல்லாம் செய்யணும். வேற யாரும் வேதாத்தி விமர்சி கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, எப்படி சிந்திப்பது, காரண காரியங்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு ஒரு மேலோட்டமா சில விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. நாம அதை வாங்கி நம்முடைய சொந்த புத்தி கொண்டு சுயமாய் சிந்தித்தே தெளிய வேண்டும். அவருக்கு ஒரு நன்றிக்காக அவரை வணங்கலாம். என்ன நீ காப்பாத்துனா அவர் வந்து எப்படி காப்பாத்து? தெய்வத்தால் ஆகாது, எனினும் முயற்சி மெய்வர்த்த கோழிகள். நீங்க தான் முயலணும். ஒருவேளை எப்படி முயலணும் அப்படின்னு தெரியலன்னா அங்க குரு உங்களுக்கு உதவுவார். அவ்வளவுதான். குரு வந்து வெறும் கைடு மட்டும்தான், ஒன்லி கைடு, வழிகாட்டி தான், கூடவே வர முடியாது. அவர் காட்டுற வழியில நீங்க போனீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும், அடைய வேண்டியது அடைஞ்சு. சரியா? அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவெல்லாம் நினைச்சுக்கிட்டோம் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வணக்கம் சொல்றேன், அம்மா உனக்கு நன்றி சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல குருவை அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்கேன், அதுக்காக வணக்கம். மாதா பிதா குரு, அப்புறம் தான் தெய்வம். சரி போட்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க அம்மா. அருமையான கேள்வி. அழகாக ஐயா இதுக்கு விளக்கம் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாராலும் கொஸ்டின் கேக்குறீங்களாம்மா? வாழ்க வளமுடன். வசுந்தரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நான் இங்க பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நாங்க வெயிலுக்காக மொட்டை மாடிக்கு போகும்போது பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணலாமா ஐயா? மொட்டை மாடியில இருந்தா ஆமாய்யா, தாராளமா பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அது ஒரு சந்தேகம் இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா மாடியில அந்த நம்ம வானத்த பார்த்து அப்படி பிரேயர் பண்ணி தவம் பண்ணலாமாங்க ஐயா வெட்ட வெளியில? அவங்க செய்து பஞ்சபூத நவக்கிரக தவம். அது பாவனை தவம் தானே, ஓ! சரிங்க ஐயா. செய்யலாம். ஓகே. நன்றி. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தலையில ஒரு துண்டு போட்டு விடுங்க. ஓ! சரி. இப்பதான் இறை சாதன மஞ்சள் துண்டு போட்டிருக்காங்கல்ல, வாங்கி கட்டிடுங்க. கட்டிட்டு அதை உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. ஒண்ணு இல்லை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அன்பர்கள் சரி, நான் இப்ப உங்களுக்கு விடைபெறவா? உமாதயாளன் அம்மா அவர்கள் கேளுங்கம்மா உங்களுக்கான கொஸ்டின். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. ஐயா நீங்க காத்திரு கர்மாவையா இல்லையா கர்த்தரை நோக்கி காத்திரு சொல்றீங்களா ஐயா? அது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது கர்த்தரை நோக்கி காத்திருன்னா எப்படி ஒரு மொட்டு தான் விரிவதற்கு காத்திருக்கும், அதாவது சும்மா இருக்கும். ஆமா, நீங்க சும்மா இருக்க கத்துக்கணும். நீ கர்த்தரை நோக்கியோ கர்மாவை நோக்கியோ நீங்க அலையக்கூடாது. நம்ம தேவையில்லாததான் தேவை நினைச்சு அலையிறோம் இல்லையா, அந்த அலைச்சலெல்லாம் குறைச்சி ஒரு கட்டத்துல நமக்கு அடிப்படையில் என்ன வேணுமோ அதை மட்டும் தேடிக்கிட்டு கற்பனை பண்ணாம சும்மா இருந்து பழகினாலே போதும். தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தியானத்துல அந்த கர்த்தர் வருவார். கர்த்தர் வருவார். கர்த்தர் அல்ல, இறைவன் அல்ல, இறை அம்சம். நீ முடிக்குமா அதான் சொன்னேன், காட்லினஸ். இறைவனை கற்பனை பண்ணிட்டு அவன் வருவான் காட்சி கொடுப்பான்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. சும்மா இருன்னா எண்ணம் இல்லாம எப்படி இருக்க, எண்ணம் வந்துட்டே இருக்கணும் ஐயா. எப்படிங்கிறதான் சொல்லி கொடுக்குறாங்களே தற்சோதனை பயிற்சிகளை எல்லாம், தியானத்துக்கு நீங்க நல்லா ஒழுங்கா கத்துட்டு வாங்க. நீங்க எண்ணங்கள்ல இருந்து எப்படி விடுபடுவதுன்னு கத்துக்கணும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஐயாவும் தெளிவான பதில் சொன்னாங்க. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. ஆமாங்கம்மா, சந்தோஷமா. வாழ்க வளம். ஐயா இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. வரட்டும் வரட்டும். போயிட்டாங்க. வந்தவர் போயிட்டாரா? ஆமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்ப நான் நிறைவேற்றிட்டாமா? ரிலீவ் ஆறுதான் ஆயிக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயாவை துரிய நிலையிலிருந்து மறுபடியும் வாழ்த்துவோம். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை வெள்ளிக்கிழமை என்பதால் கூட்டு தியானம், சாந்தி யோகம், அதைத் தொடர்ந்து சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் நடைபெறும். அடுத்து மகரிஷி அவர்களின் நால்வரு நற்சிந்தனை, காயக்கல்பம், உடற்பயிற்சி, அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொள்வோம் அன்பர்களே. சிறுவர்கள் நிகழ்ச்சி நாளை இருக்காது. மாலை அமர்வு 12 மணிக்கு ஆழ்நிலை கூட்டு தியானம், இறை ஆசிரியரின் பயிற்சி உள்ளது. அனைவரும் கலந்து கொள்வோம். மாலை அமர்வு 5:15 to 5:45 வரை ஞானகானமும், அடுத்து காயக்கல்பம், உலக நல வேள்வி, இறை குரு வணக்கம், கூட்டு தியானம், சிறப்பு சொற்பொழிவு நிகழும். அடுத்து இரவு அமர்வாக தற்சோதனையில் துரிய தவம், தற்சோதனை, சாந்தி தவம், நன்றி உணர்வு தவம், வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்த்து பெற்று வளமோங்கி வாழ்வோம். அனைத்து நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு ஆன்மீக பெறுவோம் அன்பர்களே. அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய பாடல் மகந்தி அம்மா அவர்கள் பாடுங்கம்மா.